ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க வேல்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாழ்ந்தா 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும், அதுதான் மனுஷங்களுக்கு அடையாளம்னு பல இடங்கள்ல டயலாகே பேசுறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த மதிப்பும் மரியாதையும் உண்மையாவே ஒரு மனுஷங்களுக்கு வேணுமா? நம்மளை சுத்தி இருக்க மக்கள் கிட்ட நம்ம வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லைங்க. ஈஸியாவே எல்லாரையும் உங்களால ஆச்சரியப்படுத்த முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ்ல நம்பர் 1, பிராக்டிஸ் ஆக்டிவ் லிசனிங். எப்ப பார்த்தாலும் நான் பேசுறது தான் கரெக்ட்னு இல்லாம மத்தவங்க பேசுறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். கேட்கறதுனா ஏனோ தானோன்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இல்லாம ரியலாவே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மக்கள் என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்கணும். நீங்க மத்தவங்களை மதிக்கும் போதுதான் அவங்களும் உங்களை மதிப்பாங்க. நீங்க ஒரு கம்பெனில லீடராவோ இல்ல கம்பெனியோட ஓனராவோ இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களோட பொசிஷனை விட எம்ப்ளாயிஸ் கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்கன்றது தான் உங்க வேல்யூவை முடிவு பண்ணும். நான் தான் இங்க ஓனர், நான் தான் இங்க லீடர், நான் சொல்றதுதான் மத்தவங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் உங்க எம்ப்ளாயி சொல்றதையும் கேளுங்க. மேபி உங்களை விட பெட்டரான ஐடியாஸை அவங்க கூட சொல்லலாம். அதை நீங்க கேட்டாதான் தெரியும். அவங்க சொல்றத நீங்க கேட்கிறப்ப உங்க எம்ப்ளாயிஸுக்கும் உங்க மேல இருக்கிற மதிப்பு இன்னும் அதிகமாகும். அது மூலமாவே ஒர்க் பிளேஸ்ல உங்க வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆக்டிவ் லிசனிங்கை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸை கட்டாயமா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணி பேசுங்க. எங்கேயோ பார்த்துட்டு பேசாம ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட கண்ணை பார்த்து பேசுங்க. அதுக்குன்னு குறுகுறுன்னு பார்த்து அவங்கள பயந்து ஓட வச்சிடாதீங்க. மற்றவங்க பேசும்போது குறுக்க பேசாதீங்க. அவங்க பேசி முடிச்ச அப்புறமா உங்க பாயிண்ட்ஸை சொல்லுங்க. தேர்ட், ரொம்ப வளன்னு போட்டு இழுக்காம என்ன சொல்ல வரீங்களோ அதை சிம்பிளா சொல்ல முயற்சி பண்ணுங்க. ஃபோர்த், பேசும்போது மீனிங்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான கேள்விகளை கேளுங்க. இது ரியலாவே ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க பேசுறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத வெளிப்படுத்தும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தி மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க அதிக நேரம் உங்ககிட்ட பேச ஆசைப்படுவாங்க. உங்க மேல அதிக நம்பிக்கையும் உருவாகும். அடுத்து நம்பர் 2, build reliable and keep promises. உங்க வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்க வார்த்தைகளை நீங்க காப்பாற்றணும். நிறைய மக்கள் இதை பண்ணவே மாட்டாங்க. ஆனா இதை நீங்க கட்டாயமா பண்ணணும். நீங்க மற்றவங்க கிட்ட என்ன சொல்றீங்களோ அதை தான் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு, உங்க ஆபீஸ்ல பாஸ் உங்களுக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்திருக்காரு. எவ்வளவு நேரத்துல இதை முடிக்க முடியும்னு கேட்கிறாரு. அது ஒரு சிம்பிளான டாஸ்க் தான், ஒரு நாள்ல முடிச்சிடலாம்னு நீங்களும் சொல்றீங்க. ஆனா நீங்க அதை முடிக்கல. அது சீக்கிரமா முடிக்கலாம்னு தெரிஞ்சும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டு 2-3 நாள் ஆகியும் அதை முடிக்காம இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது உங்க பாஸ்க்கு எப்படி உங்க மேல வேல்யூ அதிகமாகும்? அதுவே ஒரு நாள்ல முடிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. டைம்க்கு முன்னாடியே நீங்க முடிச்சு கொடுத்திருந்தா உங்க மேல அவர் வச்சிருக்க ரெஸ்பெக்டும் அதிகமாகி இருக்கும். உங்களுக்கும் ப்ரெஷர் இல்லாம இருந்திருக்கும். அப்படியே ஒருவேளை முடிக்க முடியலனாலும் அதை ஓப்பனா, சாரி என்னால முடிக்க முடியல, இன்னொரு டே எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் கண்டிப்பா முடிச்சு தரேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்க வார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க. அப்படி ஒருவேளை முடியலன்னா அதையும் ஓப்பனா சொல்லிருங்க. இது உங்க மேல மத்தவங்களுக்கு இருக்க நம்பிக்கையை அதிகமாக்கி உங்க வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். அதிகமான கமிட்மெண்ட்ஸையே மத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்க. முடியாத ஒன்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் ஆகிட்டு இருக்க வேண்டாம். எங்க போனாலும் கரெக்டான டைம்க்கு முன்னாடியே போங்க. உங்க மேல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை மூடி மறைக்கலாம்னு யோசிக்காம அந்த மிஸ்டேக்ஸை ஒத்துக்கோங்க. அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிட்டு அந்த மிஸ்டேக்கை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணும்போது மத்தவங்களும் உங்ககிட்ட ஜென்யூனா இருப்பாங்க. உங்க வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நம்பர் 3, நன்றி உணர்வு. நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய மக்கள் எல்லார்கிட்டையும் தயங்காம நன்றி சொல்லுங்க. கடையில போய் பொருள் வாங்குறீங்கன்னா அந்த கடைக்காரருக்கு நன்றி சொல்லுங்க. அங்க இருக்க சேல்ஸ் பர்சன் உங்களுக்கு உதவி பண்ணி இருக்காருன்னா அவருக்கு நன்றி சொல்லுங்க. டாக்ஸில போறீங்கன்னா டாக்ஸி டிரைவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. உங்களோட சின்ன அப்ரிசியேஷன் கூட அவங்களோட நாளையே ஹாப்பியா வச்சுக்க உதவி பண்ணும். நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முயற்சினால ஒருத்தரோட டேவையே உங்களால மாத்த முடியும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்கனால எப்படி உங்களை மறக்க முடியும்? உங்க மேல அதிக மரியாதையே வைப்பாங்க. மத்தவங்க ஒரு சின்ன உதவியை உங்களுக்கு பண்ணனாலும் அதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லுங்க. ஜென்யூனா சொல்லுங்க. உங்க மைண்ட் செட்டை பாசிட்டிவா வச்சுக்கவும் இந்த நன்றி உணர்வு உதவும். டெய்லி உங்களுக்கு நடந்த ஏதாவது சில நல்ல விஷயம்
விஷயங்களை யோசிச்சு அதை ஒரு டைரியில எழுதுங்க. டெய்லி குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணி நீங்க நன்றி சொல்ல நினைக்கிற 3 நல்ல விஷயங்களை எழுதுங்க. இது மாதிரி நீங்க பண்ணும்போது நீங்களும் பாசிட்டிவா இருக்க முடியும், மற்றவங்களையும் உங்களால பாசிட்டிவா வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் 4, மெயின்டைன் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை வச்சு சோகமா மற்றவங்க கிட்ட பேசாம பாசிட்டிவான எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுங்க. இதுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப உதவியா இருக்கும். எப்பவுமே உங்க ப்ராப்ளமை பத்தியே மற்றவங்க கிட்ட பேசாம பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு மட்டும் யோசிங்க. அதையே நினைச்சு சோகமா ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கீங்கன்னா இவன் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டேட்டஸ் தான் வைப்பான், வேற வேலையே இல்ல போலன்னு நினைச்சு ஸ்வைப் பண்ணிட்டு போவாங்க, இல்ல உங்களை மியூட்டே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம உங்க ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிச்சு அதுக்கான செயல்களை பண்ணுங்க. உங்க பாசிட்டிவான மைண்ட் செட்டே மற்ற மக்களை உங்க பக்கம் ஈர்க்கும், உங்ககிட்ட பேச ஆசைப்படுவாங்க. எப்பவுமே பாசிட்டிவா இருக்க பயிற்சிகளை எடுங்க. இதுக்கு உங்களுக்கு மெடிடேஷன், யோகா, எக்ஸசைஸ் உதவியா இருக்கும். அதை பயிற்சி பண்ணி உங்க மைண்ட் செட்டை பாசிட்டிவா வச்சுக்க முடியும். அடுத்து நம்பர் 5, டெவலப் எம்பதி. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியான்ற மாதிரி தான் பல மக்கள் செல்ஃபிஷா இருந்து அவங்க சைட்ல மட்டுமே யோசிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி இருந்தா மக்களுக்கு உங்களை பிடிக்காம தான் போகும். எப்பவுமே மத்தவங்க சைட்ல இருந்தும் யோசிச்சு பார்க்கணும். எல்லாருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். உங்களுக்கு சரியா இருக்கிறது மத்தவங்களுக்கு தப்பா தெரியலாம். நீங்க நினைக்கிறது, நீங்க பண்றது மட்டும்தான் எப்பவுமே சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ எப்பவுமே நீங்க மட்டும்தான் இல்லாம மத்தவங்களை பத்தியும் யோசிச்சு பாருங்க. அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க. யாராவது உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணனா கூட அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து ஏன் ஆர்கியூமெண்ட் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதுவே அந்த ஆர்கியூமெண்ட்டை சரி பண்ணும். எப்பவுமே பொறுமையா இருங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவிகளை பண்ணுங்க. இது உங்க மேல இருக்கிற மரியாதையை பல மடங்கு அதிகமாக்கும். அடுத்து நம்பர் 6, கல்டிவேட் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். உங்க பேச்சுல தெளிவா இருங்க. தெளிவான பேச்சு உங்க மேல அதிக கவனத்தை ஈர்க்கும். வளவலன்னு அர்த்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காம தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க. பொறுமையா பேசுங்க. ரொம்ப வேகமா பேசினா நீங்க என்ன பேச வரீங்கன்னே மத்தவங்களுக்கு புரியாம போயிடும். தெளிவா நீங்க பேச வர்றது மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுங்க. தேவைப்படுற இடத்துல மட்டும் பேசுங்க. எல்லா இடத்துலயும் போய் உங்க வாயை விட்டுடாதீங்க. நீங்க பேசக்கூடிய ஸ்டைல் தான் நீங்க எப்படிப்பட்ட பர்சன் மத்தவங்களுக்கு காட்டும். சோ உங்க பேச்சுல முழு கவனம் செலுத்துங்க. உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. இதுக்கு உங்ககிட்டயே நீங்க பேசி பயிற்சி பண்ணலாம். தினமும் ஒரு 10 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்று ஏதாவது ஒரு டாபிக்கை பத்தி உங்ககிட்டயே பேசுங்க. இல்ல நிறைய ஆப்ஸ் கூட உங்க கம்யூனிகேஷனை டெவலப் பண்றதுக்கு இருக்கு. அதை பயன்படுத்தி கூட நீங்க பயிற்சி பண்ணலாம். உங்க வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண நினைச்சா கண்டிப்பா உங்க பேச்சு திறமையை வளர்த்துக்கோங்க. அடுத்து நம்பர் 7, இன்வெஸ்ட் இன் பர்சனல் growth. உங்களை நீங்களே ஒரு பெட்டரான பர்சனா மாத்திக்கோங்க. நிறைய விஷயங்களை புதுசா லேர்ன் பண்ணுங்க. நிறைய புத்தகங்களை படிங்க. ஆன்லைன் கோர்ஸை அட்டென்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான கோலை செட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யுங்க. உங்க வாழ்க்கையை முன்னேற்ற என்னென்ன பண்ண முடியுமோ அந்த செயல்கள் எல்லாத்தையும் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க மேல முழு போக்கஸை செலுத்தி உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கான செயல்களை பண்ணும்போது அதுவே மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணும். உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது மூலமாவே மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை கூட உங்களால பண்ண முடியும். உங்களோட வளர்ச்சி மற்றவங்களோட வளர்ச்சிக்கும் உதவியா இருக்கும். உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களை மற்ற மக்களுக்கு நடுவுல மதிப்புமிக்க ஒருத்தரா ஆக்கும். அடுத்து நம்பர் 8, லிவ் வித் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மையா இருக்கிறது. எப்பவுமே இந்த நேர்மையை கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா இந்த நேர்மை கண்டிப்பா உங்களுக்கான மரியாதையை மக்கள் கிட்ட அதிகமாக்கும். உங்களுக்குன்னு ஒரு சில வேல்யூஸை வச்சுக்கோங்க. அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. ரியலாவே எது சரியோ அதை பண்ணுங்க. நேர்மையா இருங்க. பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒர்க்கா இருந்தாலும் சரி, அதுல நேர்மையா இருங்க. அது உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட உங்க வேல்யூவை அதிகமாக்கும். ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னா அதை மத்தவங்க எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணனாலும் அதை நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல. எது சரியோ அதை மட்டும் பண்ணுங்க. இது மக்களை உங்க பக்கம் வேகமா ஈர்க்கும். இந்த பதிவுல நான் சொன்ன செயல்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி மத்தவங்க கிட்ட இருக்க உங்களோட மதிப்பை பல மடங்கு அதிகமாக்கிக்க முடியும். ஆனா இது எல்லாத்தையுமே ஒரே நாள்ல பண்ணிட முடியாது. இந்த 8 ஸ்டெப்ஸையும் உங்க டெய்லி லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணுங்க. அதையே உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாத்துங்க. இந்த ஸ்டெப்ஸையும் பயன்படுத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஒர்க் பிளேஸ்னு எல்லா இடத்துலயும் உங்க வேல்யூவை அதிகமாக்கி கெத்தா வாழுங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல பார்க்கலாம். நன்றி.